எல்லாருக்கும் வணக்கங்க. வீட்டில் வந்து முள்ளங்கி சாம்பார் வச்சா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பசங்களாம் முள்ளங்கி சாம்பாரே வாடான்றாங்க. அதனால முள்ளங்கி வாங்கினு வந்து வேஸ்ட்டாக விதங்கி போகுது. அதனால நான் என்ன பண்ணேன், முள்ளங்கி வச்சு வடை செய்ய போகிறேன். வாங்க முள்ளங்கி வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முள்ளங்கி நல்லா கை விட்டு கேரட் சீவத்துமே நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு லைட்டாக சோட்டா மாவு, உப்பு நல்லா போட்டு தண்ணிலாம் ஊற்ற விடாதுங்க. கடல மாவு வந்து 1 கப்பு மாவு போட்டுங்க. அதுக்கப்புறம் தண்ணி விடாத பேசிடுங்க. ஏன்னா முள்ளங்கி வந்து ஈரப்பதங்க, அதனால் தண்ணி ஊற்றாதீங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடு ஏறி எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு வடை தட்டி தட்டி போடுங்க. இந்த வடை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்கள் வந்து இது ஒரு டைம் சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கடலப்பருப்பு வடையே கேட்க மாட்டீங்க, முள்ளங்கி வடை தாங்க கேட்பீங்க. நான் என்ன பண்ணேன், விறுவிறுன்னு தட்டி போட்டேங்க. வீட்டில் வந்து பச்சை மிளகாய் இல்லை, அதனால் காஞ்ச மிளகாய் போட்டேன். உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகாய் வேணால் போட்டுங்க, பச்சை மிளகாய் வேணால் போட்டுங்க. வடை வந்து ஒரு பக்கம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டுட்டுங்க. நல்லா திருப்பி விட்டு எடுத்தால் சூப்பரான வடை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். என்னங்க சொல்லுங்க. இந்தாங்க முள்ளங்கி வடை. எப்படி இது பார்த்து சொல்லுங்க சாப்பிட்டு. முள்ளங்கில வடையா? ஆமாங்க. உளுத்தம் பருப்பு வடை, கடலப்பருப்பு வடை, கீரை வடை கேள்விப்பட்டிருக்கு. என்ன முள்ளங்கி வடை? நீ ஒரு டைமுக்கு சாப்பிட்டு பாருங்க, இதான் இதே தொடர்ந்து கேட்பீங்க. எப்படி இதா? சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்குதா? எப்படிமா அதெல்லாம் உனக்கு செய்து? எல்லாம் கற்பனை. எல்லாம் நீங்களும் எங்களை மாரி முள்ளங்கில வடை செஞ்சு சாப்பிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீ சொல்லுங்க இப்போ. சூப்பரா இருக்குது, சூப்பரா இருக்குதுங்க. அது மாதிரி சாப்பிட்டு பார்த்து எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க எப்படிங்க செஞ்சு தான் சாப்பிட முடியும்? செஞ்சு தான் சொன்னேன். சரி.